ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேவா பவி விலாக்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டு. லாங் வீடியோ பார்க்கலாமா? மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் லெமன் இருக்கும்ல, அந்த சைஸில் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதில் மிளகாத்தூள், சால்ட், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி மசாலா. இந்த மசாலாலாம் அதுலேயே கரைச்சி வச்சிடணும். அப்போ தான் அந்த புளி தண்ணிக்கும் அந்த காரம்லாம் நல்லா இறங்கும். அதுக்கு நான் நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பூண்டு உரித்து அது இடித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் கறி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு கடாயை வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கு. வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு இடித்து வச்சோம் இல்லையா, அந்த பூண்டு சேர்த்துக்கிட்டு பூண்டு நிறம் மாறணும், அந்த கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சைட் பை சைடாக நான் மீன் பொரிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். அது மதியமே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது குழம்புல போடுற மீன். தலை வால் மட்டும்தான் எடுத்துருக்கேன் குழம்புல போடுறதுக்கு. ஜிலேபி மீன் தான். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். நல்லா மெத்துன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி, மசாலா போட்டது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து திக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து போடணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கொதித்து திக்கானதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் மீன் போட்டுக்கிட்டேன். இது ஜிலேபி மீன்ன்றதுனால ஒரு 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டா போதும். மீன் நல்லா வெந்து வந்துடும். அதிகமாக நம்ம விட்டோம்னா அது மீன் ரொம்ப கொலன்னு ஆகிடும். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோன்னா மீன் குழம்பு ரெடி. இப்போ மேரினேட் பண்ண வச்ச மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 3 முழு மீன் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஒரு வால் பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது மேரினேட் பண்ணுறதுக்கு நான் அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபிஷ் ஃப்ரை மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். எண்ணெய் போட்டு இது பண்ணிக்கிட்டேன். இது பாருங்கள், மீன் குழம்பு திக்காயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிட்டேன். மீன் குழம்பு ரெடி. சைட்லேயே அப்படியே இந்த மீனும் பொரிச்சு எடுத்துகிட்ருக்கோம். என்னன்னு தெரில, அந்த ஸ்கின் அப்படியே அந்த தவாக்கு ஒட்டிடுச்சு மீனுக்கு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. பீஸும் அவ்வளோ நல்லா வெந்திருந்துச்சு. அப்போது உடனே சூடாக சாப்பிட்றதுக்கு நம்ம அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். மீனும் பொரிச்சாச்சு.